துலாம் ராசிக்காரர்களே, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, பல வருஷமாக கூடிட்டுருக்கிற நட்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நியாயம்தான். நியாயம் தவறி பேசினால் கண்டிக்க தவற மாட்டீங்க. யாராக இருந்தாலும் நியாயத்தை பேசுவோன்னு சொல்லி எங்கும் எப்போதும் நியாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி சாதகமாக தாங்க இருக்குது. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த ராகு உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் அள்ளி கொடுத்துல, கடனை தான் கொடுத்தாரே தவிர கடனை ஒன்றும் கெடுக்கலை. இப்போ 5ஆம் இடத்துக்கு இந்த ராகு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. அந்த ராகுவை அடுத்த வருடம் 2026 மே மாதம் வரைக்கும் குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ராகுவால் உங்களுக்கு யோக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து கைக்கு வரலையா, பாகப்பிரிவினை சுமூகமாக முடியலையா, கவலையில் விட்டுத்தல்ல, அதுக்கான கர்மாவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம். நாம் நம்ம சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கினா போச்சு, அவ்வளோதான். அது சொந்த ஊரில் இல்லை சொந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் வாங்கினோம்னா சரியாக போச்சுன்னு வேறு மாதிரி முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. எது கிடைக்குதோ அது கிடைக்கட்டும். கிட்டாதாயின் வெட்டன மரம், கிடைக்கலையா அதை தூக்கி தூர போடு, அடுத்தது அதுக்கு மாற்று வழி என்ன அதை தேடு, அந்த பாதையில் பயணத்தை தொடங்கு அப்படின்னு பரபரப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க இனிமேல். அது மட்டும் இல்லைங்க, சில உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களை வேறு மாதிரி பார்த்தவங்கள்லாம் இனிமேல் நீங்கள் திறமைசாலி அப்படிங்கிறத புரிஞ்சிப்பாங்க. அதனால் உங்களுடைய நட்பு பாராட்டுவது, உங்கள்கிட்ட விரும்பி உங்கள்கிட்ட பேசுகிறது, அது மாதிரி இனிமேல் வரிசையெல்லாம் வருவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்க நல்ல விதத்தில் முன்னேறுவாங்க. மகளுக்கு கல்யாணம் தள்ளி போகுது, மகனுக்கும் கல்யாணம் சரியாக அமையலை, வேலையும் சரியாக கிடைக்கல அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டுருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடச்சி நல்ல அதிக சம்பளம் வாங்குகிறாரு, அப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாகுங்க. சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒன்று தாங்க, 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பல நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். பிள்ளைகளை அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 12ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் உங்களை ஒரு மாதிரி புரட்டி போட்டு கொண்டிருந்த கேது இப்போது லாபஸ்தானத்துக்குள்ளார வந்துட்டாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும். வியாபாரத்தில் துவண்டு போய் நின்னீங்க, கடையை நடத்தலாமா மூடிடலாமா, வேலையாட்கள் பிரச்சனை, பணம் வேறு புரட்டி போட்டு பெருசாக கொண்டு வர முடியலன்னு வேதனையில் இருந்தீங்க. அதெல்லாம் மாறி வேலையாட்கள் நல்லா அமைவாங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. வியாபாரத்தில் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். திடீர் லாபத்தையும் ஆர்வத்தோட வியாபாரத்தில் திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பேச்சு, உங்களை முன்னால் விட்டுட்டு பின்னால் வேறு மாதிரி உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுன்னு இரட்டை வேடம் போட்ட சில அதிகாரிகள், இரட்டை வேடம் போட்ட சக ஊழியர்கள் மனசு மாறும். இனிமேல் உங்கள் திறமையை நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சந்தோஷமான சம்பவங்கள்லாம் நடக்கும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிநாட்டு பயணங்களும் உண்டு. சுற்றுலா பயணமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பணவரவு, கொஞ்சம் நகை நட்டு வாங்கி சேமிக்கிறது, பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக ஏதாவது கொஞ்சம் சேமிக்கிறதுன்னு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நாகப்பட்டினம் நீங்கள் அவசியம் ஒரு தடவை போய் வாங்க. ஸ்ரீ காயா ரோகணேஸ்வரராக அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய காயா ரோகணேஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ காயா ரோகணேஸ்வரர், அந்த சிவபெருமானை சென்று வணங்குங்க. ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மையார் அம்பாளுடன் அங்கே சிவன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாரு. அங்கே ரொம்ப விசேஷம் என்னென்னா, ஸ்ரீ ஆதிசேஷன் வணங்கி அருள் பெற்ற வரம் பெற்ற ஒரு அற்புதமான பழமையான மிகப்பெரிய கோவில். பாரம்பரியமான அந்த கோவிலுக்கு ஏதேனும் ஒரு முறை நீங்கள் போய் வாங்க, நல்லதெல்லாமே நடக்கும். நீல நிற துணி தானமாக கொடுங்க.
தேங்காயும் தானமாக கொடுங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.